பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما لكم لا تقاتلون في سبيل الله والمستضعفين من الرجال والنساء والولدان. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أفضل الجهاد كلمة الحق இந்த மலிக்கின் ஃபாஜிர் அவுகமா காத அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த அவையில் ஒன்று சேர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, நம்முடைய தேசம் சுமார் 200 ஆண்டு காலங்கள் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்து, பிறகு அல்ஹம்துலில்லாஹ் இந்த தேசம் சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் நிறைவு பெற்று 79வது ஆண்டுடைய ஆரம்ப தினத்திலே இருக்கிறோம். அன்பான சகோதர பெருமக்களே, இன்று இந்திய தேசம் முழுவதும் பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், மதரசாக்கள், மஸ்ஜிதுகள், இப்படி பல இடங்களிலே தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தினத்தை பற்றி பேசப்பட்டும் கேட்கப்பட்டும் நாம் இருப்போம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய ஜும்மா உரையிலும் இந்திய சுதந்திரம் சம்பந்தமான நமக்கு அவசியமான ஒரு முக்கியமான ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் உரையாக பார்க்கலாம். சில நேரங்களில் இப்படியும் கேள்விகள் வரலாம். பள்ளிவாசல்களிலே சுதந்திர தினங்களை பற்றி ஏன் பேசணும்? அரசியல் செய்திகள் எல்லாம் உள்ளே வருமே. நம்ம பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் ஜும்மாவுடைய மேடை என்பதனால ஏதோ ஆன்மீகத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, அல்லாஹ் ரசூலை பற்றி அப்படியே பேசிட்டு கடந்துடலாமே என்பதாக சில நேரங்களில் சில அறியாத நபர்களிடமிருந்து கேள்விகள் வருவதை பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, அப்படி தவிர்க்க முடியாது. இந்திய சுதந்திரத்திற்கு முன்பும் எந்த பள்ளிவாசல்களிலும் தவிர்க்கலை, சுதந்திரத்திற்கு பின்பும் நம்ம தவிர்க்க முடியாது. குறிப்பாக இன்றைக்கு இஸ்லாமிய சமய மக்களுக்கு மத்தியில் இந்தியா சுதந்திரத்தை பற்றி நிறைய பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா ஒரு அபாயகரமான சூழலில் நாம் இருக்கிறோம். ஒரு அபாயகரமான சூழல். 1947க்கு முன்பாக இந்திய மக்கள் எந்த மாதிரியான சூழலில் இருந்தார்களோ, சில நேரங்களில் இப்படியெல்லாம் யோசிக்க தோணுது, அதை விட மோசமான சூழலில் நாம் இருக்கிறோமோ? எப்படி? அதை விட 47க்கு முன்பாக இந்தியா இருந்த சூழலை விட மிக மோசமான ஒரு கேவலமான ஒரு சூழலுக்கு இந்த இந்திய தேசம் தள்ளப்பட்டு விட்டதோ என்பதாக மதசார்பற்ற தலைவர்கள் வெளிப்படையாகவே பேசுகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அளவிற்கு ஒரு பயங்கரமான நிலையின் பக்கம் இந்திய தேசம் சென்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இந்தியாவில் உள்ள தலித் மக்கள் எல்லாம் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா நாம் வாழ்வதற்கு தகுதியுள்ள பூமியாக இருக்குமா இல்லையா என்று அச்சப்படுகின்ற நிலையில தான் இன்றைக்கு இந்தியாவுடைய செயல்பாடுகள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது இல்லையா?
பெரும்பான்மை இந்துத்துவாவை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு தேசியவாதியாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் இல்லையா? ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இந்த இந்துத்துவ சக்திகள். பெரும்பான்மை இந்துக்களிடத்தில் இந்த பண்பு இல்லை. ஆனால் ஹிந்துத்துவா என்று சில பாசிசத்தை பேசுகிறார்கள் இல்லையா, பயங்கரவாதிகள், இவர்கள் ஒரு கொள்கையை சொல்கிறாங்க. அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நாமெல்லாம் தேசியவாதிகள், நாமெல்லாம் இந்தியர்கள். அந்த கொள்கைக்கு எதிராக நம்ம கருத்து கூட சொல்லக்கூடாது. ஒருவேளை நம்ம கருத்து சொன்னால் கூட நாமெல்லாம் இந்தியாவிற்கு எதிராக செயல்படுகிறோம், நாமெல்லாம் பாகிஸ்தானிகள் என்று சொல்லுகின்ற நிலைதான் இன்றைக்கு இந்தியாவுடைய நிலை. ஆரம்பத்திலே சொன்னேன், இந்தியா சுதந்திரம் பற்றி பேசும்போது சில நேரங்கள் அரசியல் கூட வரும் இல்லையா? சமீபத்தில் காஷ்மீரில் பஹல்காமில் ஒரு தாக்குதல் நடைபெற்றது. எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார், என்னப்பா உளவுத்துறை என்னப்பா செஞ்சுட்டு இருந்துச்சு? நாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது இது மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடந்ததுன்னா ஆட்சி சரியில்லை, உளவுத்துறை சரியில்லை, எங்களுடைய கையாளாகத்தனம்னு சொன்னீங்களே. இப்போ உங்களுடைய ஆட்சியில் அதாவது காஷ்மீருடைய தனி அந்தஸ்தை நீக்கினதுக்கு காரணமே நீங்கள் என்ன சொன்னீங்க? இனிமேல் காஷ்மீர் அமைதி பூங்காவாக இருக்கும், எதிரிகள் உள்ளே வர முடியாது என்ற விளக்கமெல்லாம் சொன்னீங்களா இல்லையா? நான் அதற்கு பிறகு இந்த தாக்குதல் தொடுத்து கொண்டு தானே இருக்கிறது, எப்படி தீவிரவாதிகள் உள்ளே வந்தாங்கன்னு ஒரு கேள்வி தான் கேட்கிறார். நல்லா விளங்கிக்கோங்க, அவர் ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. பெரும்பான்மை மதத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய தலைவர், மக்களவையில் எதிர்கட்சி தலைவராக இருக்க அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர். அவரை பாகிஸ்தானின்னு சொல்கிறாங்க. அவர் தவறாக ஒன்றும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கேட்கல. இப்போ பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் எப்படிப்பா இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, இதுக்கு பதில் சொல்லுப்பான்னு கேட்டால் நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறீர்கள், நீங்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறீர்கள், இந்த கட்சியே பாகிஸ்தானின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி என்றெல்லாம் வெளிப்படையிலாக நம்மெல்லாம் காது கூசுகின்ற அளவிற்கு அசிங்கமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நல்லா விளங்கிக்கணும். இந்த இடத்துல நமக்கு முக்கியமான தகவல் என்ன சொன்னால், மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவருக்கு இதான் நிலை இல்லையா? இது ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய கட்சி தலைவரை பற்றி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட நம்ம போக முடியாது. அது கூட ஒரு சின்ன ஒரு மாநிலத்தில் ஒரு 5-10 லட்சம் பேர் தொண்டர்களாக இருக்கக்கூடிய கட்சி தலைவரை பேசுனாங்கன்னு கடந்து போயிடலாம். மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவருக்கே இது மாதிரியான வார்த்தைகள் வருகிறது என்றால் நம்முடைய நிலையை நம்ம யோசித்து பார்க்கணும். அருமையான சகோதர பெருமக்களே, வெளிப்படையாக டிக்ளேர் செய்கிறாங்க, நாங்கள் இப்படி தான் ஆட்சி செய்வோம், விருப்பம் இருந்தால் இந்த நாட்டில் இருங்க, இல்லாட்டி இந்த நாட்டை விட்டு வெளியே போங்க. அருமையான சகோதர பெருமக்களே, கிட்ட 1947க்கு முன்பாக இந்தியா எந்த மாதிரியான நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்ததோ கிட்டத்தட்ட அதற்கு நிகரான நெருக்கடிகளை இன்றைக்கு இந்த சுதந்திர இந்தியா சந்தித்து கொண்டிருக்கிறது. இதுதான் செய்தி. 1947க்கு முன்பாக இந்தியா எந்த மாதிரியான நெருக்கடிகளை சந்தித்ததோ கிட்டத்தட்ட அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள் சந்திக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இது அவர்களுக்கும் தெரியும். யார் நெருக்கடியை ஏற்படுத்துகிறாங்களோ அவர்களுக்கு தெரியும். அவங்க ஃபிரோன் பேசி அதே வார்த்தையை தான் பேசுகிறாங்க, நாங்கள் அப்படி தான் செய்வோம் இல்லையா? ஃபிரோன் இன்னா ஃபௌகுஹும் காஹிரோன், அப்பா எங்களிடத்துல பெரும்பான்மை இருக்குது, நாங்கள் இப்படி தான் கொலை செய்வோம்னு சொன்னால பனி இஸ்ரவேலர்களை, அது மாதிரி நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். எங்களிடத்துல மக்களவையில் பெரும்பான்மை இருக்கிறது, மாநிலங்களவையில் எங்களிடத்துல பெரும்பான்மை இருக்கிறது, இந்தியாவில் 17க்கும் நிகரான மாநிலங்களில் எங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் வைக்கிறது தான் சட்டம், நாங்கள் சொல்கிறது தான் நியாயம் என்பதாக ஒரு அநியாயமான கருத்தை திரும்ப திரும்ப பேசுகிறார்கள். உச்ச நீதிமன்றம் தலையிட்டு நீதிபதிகள் தலையிட்டால் அவர்களுக்கும் தேச துரோகி என்பதாக பட்டம் கொடுக்கப்படுகிறது. வேதனையான செய்தி. ஒரு தவறு நடக்கும்போது நீதிமன்றம் உள்ள வந்து கருத்து சொல்லுது, அந்த கருத்து தனக்கு ஆதரவாக இருந்தால் எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த கருத்து தவறாக தன்னுடைய கருத்துக்கு எதிராக இருந்தால், தன்னுடைய கொள்கைக்கு எதிராக இருந்தால், அப்பா நீ உச்ச நீதிமன்ற நீதிபதி இருந்துட்டு போப்பா, நீ உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் என்னுடைய பார்வையில் நீ தேசத்திற்கு எதிரானவன். நீதிமன்றத்துடைய நிலையே இதுதான். அருமையான சகோதர பெருமக்களே, அதனால் நாம் நிறைய பேசியே ஆகணும். நம்ம பேசலைன்னு சொன்னால் நம்முடைய நிலை இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஏதோ கொஞ்சம் அங்கங்கே பேசும் பொழுதே நம்முடைய நிலை இந்த அளவுக்கு இருக்குது. சமீபத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் அவுரங்கசீப்பை பற்றி, திப்பு சுல்தானை பற்றி எவ்வளவு வன்மமாக எழுத முடியுமோ 5ஆம் வகுப்பு 6வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இல்லையா, ஒன்று வரலாற்றை நேரடியாக சொல்லணும், இல்லாட்டி அமைதியாக இருந்துடணும். எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வரலாறுன்னு எழுதுறது அது எவ்வளவு மோசமான அப்பட்டமான விதிமீறல், அநியாயம். ஆனால் இதெல்லாம் தெரிந்து தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள்.
தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு. இவங்க தூங்கலாம் இல்லை, தெளிவாக விழித்திருக்கிறார்கள். நம்மை கருவறுப்பது மட்டும்தான் அவர்களுடைய வேலை. நாம் சொன்ன நம்மை மட்டுமல்ல, இந்தியாவிலே இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொள்கின்ற நபர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த இந்தியா சொந்தமானது. சனாதனத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் பெரும்பான்மை இந்துக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த தேசத்திற்கு சம்பந்தம் இல்லை என்பதைத்தான் இவர்கள் திரும்ப திரும்ப இவருடைய சட்டத்திட்டங்கள் சொல்கிறது, இவருடைய தேர்தல் பரப்புரைகள் பேசுகிறது, இவருடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்கிறது. சமீபத்தில் வாக்காளர் சம்பந்தமான குளறுபடிகள் செய்திருக்கிறார்களே, மகாராஷ்டிராவில் மட்டும் 2019 பொது தேர்தலுக்கு பிறகு 1 கோடி வாக்காளர்களை புதுசாக சேர்த்துருக்கிறாங்க. சமீபத்தில் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள். என்னென்னமோ காரணம் சொல்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் தலையிடுது, எப்பா இப்படிப்பா நீக்கிறதுக்கான காரணம் சொல்லு. காரணமெல்லாம் சொல்ல முடியாது. எப்படி நான் சில நேரங்களில் சினிமாக்களில் சொல்கிற மாதிரி, உங்கள் ஊரில் நீ பெரிய ரவுடின்னா நான் எங்கள் ஊரில் பெரிய ரவுடின்னு சொல்கிற மாதிரி, நீ ஒரு தன்னிச்சையான அதிகாரம் என்றால் அட்டானமஸ், நீ ஒரு தன்னாட்சி என்றால் நான் ஒரு தன்னாட்சி. நீ உலகத்தில் இந்தியாவில் யாரை வேணால் கட்டுப்படுத்தலாம், என்ன கட்டுப்படுத்த முடியாது. நான் தகவலெல்லாம் கொடுக்க முடியாது, உன்னால் முடிஞ்சதை பாரு என்பதாக உச்ச நீதிமன்றத்துக்கு இன்றைக்கி தேர்தல் ஆணையம் இப்படி தான் பதில் கொடுக்கிறது. நல்ல விளங்கிக்கோங்க, இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்திற்கு மிகப்பெரிய சக்தி ஒன்று கிடையாது. நம்ம நேராக ஐநாட்டை தான் போகணும். அவன் காரி துப்பிடுவான், ஓ நாட்டு பிரச்சனை இங்கே கொண்டு வரேன்ட்டு. அருமையான சோதரி பெருமக்களை, இன்றைக்கு இந்தியாவுடைய நிலை இதுதான். அதனால் நம்முடைய முஸ்லீம்கள் கூடுகின்ற இடத்துல அல்லது பொதுமக்கள் ஜனநாயகத்தை விரும்புகின்ற நபர்கள் கூடுகின்ற இடங்களிலே நம்ம கண்டிப்பாக இது சார்ந்த செய்திகளை, இந்த அரசியல்களை பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஒரு செய்தியோடு நான் இன்ஷா அல்லாஹ் உரைக்குள்ள சுருக்கமாக போயிடுவேன். இந்தியாவுடைய அடையாளம் என்பது 2. அந்த 2ல் 1 செதஞ்சிட்டாலும் இந்தியா செதஞ்சு போயிடும். நல்லா விளங்கிக்கோங்க. இந்த 2ல் 1 செதஞ்சாலும் இந்தியா செதஞ்சு போயிடும். இந்தியாவுக்கு எந்த மரியாதையும் இல்லை. நம்பர் 1, இந்தியாவுடைய டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய ஜனநாயகம். இங்கே மன்னராட்சி கிடையாது இல்லையா? இங்கே அதிபராட்சி கிடையாது. அதிபர் தனக்கு பிறகு, மன்னர் தனக்கு பிறகு யாரை கை காட்டுகிறார் அவர்கள் அது மன்னராக அதிபராக முடியாது. இங்கு அடிமட்ட மக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் மாநிலங்களை ஆள முடியும், மத்தியை ஆள முடியும். இதுக்கு பேர் மக்களாட்சி சொல்லுவோம். 2வது மதசார்பற்ற என்ற இந்த வார்த்தை. அதாவது இந்த இந்தியா ஒரு மதத்திற்கு சொந்தமானதல்ல. இந்தியா எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொண்டு உள்ளடக்கிய ஒன்று. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியர் தான் விரும்பிய எந்த மதத்தையும் பின்பற்ற முடியும், எந்த மதத்தையும் செயல்படுத்த முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், எந்த மதத்தையும் பின்பற்ற செயல்படுத்த முடியும், எந்த மதத்தையும் மக்களுக்கு எத்தி வைக்கவும் முடியும். இந்த 2 தான் இந்தியாவுடைய அடிப்படை. நீங்கள் ஆரம்பத்தில் பாருங்கள், 1947க்கு முன்னாடி இந்தியாவுடைய நிலை என்னன்னு சொன்னால், மதத்தில் அவர்கள் பெரிதாக கை வைக்கலை. நல்லா விளங்கிக்கோங்க. வைத்திருக்கிறார்கள், ஆனால் முழுசாக அவங்க யோக்கியர்கள் நம்ம சொல்ல வரலை. கொஞ்சம் மதத்தில் கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்தியாவிலேருந்து ஜனநாயகத்தை முழுமையாக நீக்கினார்கள். இந்தியா என்பது நீங்கள் விரும்பின மாதிரிலாம் இங்கே ஆட்சி செய்ய முடியாது, நாங்கள் தான் ஆட்சி செய்வோம். அதாவது வியாபாரத்திற்காக வந்தவர்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்தியா பிளவுபட்டு இருப்பதை பார்த்து ஆட்சியை ஒரு விதமாக இந்தியாவுடைய ஆட்சிக்குள்ளே வந்து விடுகிறார்கள். இப்போ இவருடைய கொள்கை என்னன்னு சொன்னால், இங்கே நாங்கள் வைக்கிறது தான் சட்டம், நாங்கள் சொல்கிறது தான் நியாயம், எங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இருங்க, நாங்கள் யாரை அதிகாரிகளாக நியமிக்கிறோமோ அவர்கள்தான், ஆட்சியாளர்களாக யாரை நியமிக்கிறோமோ அவர்கள்தான். இங்கே நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் கருத்து சொல்லி யார் ஆட்சி செய்யணுன்ற விஷயத்தில் நீங்களாம் கருத்து சொல்லக்கூடாது. ஜனநாயகத்தை முழுமையாக குழி தோண்டி புதைத்தார்கள் ஆங்கிலேயர்கள். ஆனால் பெரும்பாலும் மதத்தில் கை வைக்கல. அதில் தான் கிளர்ச்சி ஆரம்பித்தது. எங்களை யார் ஆளணும், நீ யார் முடிவு செய்கிறது, எங்களை நாங்கள் தான் ஆளுவோம். நீ ஒரு வியாபாரத்துக்கு வந்த, ஒரு தேவைக்கு வந்த, எப்படி பலஸ்தீனில் இஸ்ரேலிகள் வந்தது போல ஒரு தேவைக்காக வந்த, சரி பரவாயில்ல கடை போட்டுட்டு போன்னு உன்னை அனுமதித்ததுக்கு நீ என்னையே ஆளுவியா என்பதாக சொல்லி அங்கே தான் இந்த சுதந்திர போர் என்பது வீறு கொண்டு எழுகிறது இல்லையா? ஜனநாயகத்தில் அவர்கள் கை வைக்கும் பொழுதுதான் கோபம் அடைகிறார்கள் இந்திய மக்கள். கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் வெளியேறுகிறார்கள். சரிப்பா, இனி நாங்கள் தலையிடலை, உங்கள் நாட்டை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்பதாக வெளியே போனாங்க. அதுதான் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். ஆனால் மதத்தில் கை வைக்கலை. ஆனால் இன்னைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய ஃபாசிசம் இருக்கிறது, 2லையுமே கை வைக்கிறான். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பொது சிந்தனைவாதிகள், அதாவது
பொது அரசியலை பேசக்கூடிய நிறைய தலைவர்கள் 1947க்கு முன்பு இருந்த இந்தியாவை விட இன்னைக்கு மோசமாக இருக்கிறது என்று சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், இவன் ஜனநாயகத்திலையும் கை வைக்கிறான், அதே போன்று மதத்திலையும் கை வைக்கிறான். அவன் ஜனநாயகத்தில் மட்டும்தான் கை வைத்தான், மதத்தில் பெரிய கை வைக்கல. ஆனால் இவன் ஜனநாயகத்திலையும் கை வைக்கிறான். அந்த ஜனநாயக படுகொலைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கின்ற வாக்காளர் அடையாள அட்டையில் மிகப்பெரிய மோசடிகள். தேர்தல் ஆணையத்தை, சுதந்திரமாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய ஒரு அணியாக, எப்படி வழக்கறிஞர் அணி, மருத்துவர் அணி, இளைஞர் அணி என்று வைத்திருப்பார்களோ அதுபோன்று ஒரு அணியாக இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை செயல்படுத்துவதற்கான காரணம், யார் ஓட்டு போடணும் யார் ஓட்டு போடக்கூடாது அதை அவன் முடிவு பண்ணுகிறான். புரியுதா? நல்ல விளங்கிக்கோங்க. இன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இவர்கள் செய்கின்ற குளறுபடிகள் எல்லாமே எங்கே தான் முடியுதுன்னு சொன்னால், இன்னின்னவர்கள் ஓட்டு போட்டால் நம்ம ஆட்சிக்கு வர முடியாது, அதனால் யாரெல்லாம் ஓட்டு போட்டால் நம்ம வர முடியாதோ அவனை பூரா தூக்கு, நான் யாரை விரும்புகிறேன்னா அவன் தான் ஆட்சி ஓட்டு போடணும். அங்கே தான் டெமோக்ரஸியே மோசமாக சீர்குலைந்து கிடைக்கிறது இல்லையா? வெளிப்படையாக பேசுகிறார்களே, யோசித்து பாருங்களேன். ஒரு மத சார்பற்ற நாடில் யாராவது பேச முடியுமா? எங்களுக்கு இஸ்லாமியர்களுடைய ஓட்டு தேவையில்லை, இஸ்லாமிய பிரதிநிதிகள் எங்களுக்கு தேவையில்லை, இஸ்லாமிய எம்எல்ஏக்களை எம்பிக்களை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் பேசுகிறார்களே என்று இல்லையா? இது மாதிரி ஒரு ஹாலில் பேசலை, இது மாதிரி ஒரு ஹாலில் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசலை, பொது வெளியில் தேர்தல் பரப்புரையில் பேசுகிறாங்க. நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம், காரணம் எங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு தேவையில்லை, பெரும்பான்மை 80% இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுடைய ஓட்டு எங்களுக்கு போதும் என்பதாக வெளிப்படையாக பேசுகிறார்கள் இல்லையா? இந்த இந்தியா என்பது ஒரு அகண்ட பாரதமாக உருவாக போகிறது என்பதாக சொல்லி நிறைய முரணான கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறது பார்க்கலாம். இது ஜனநாயகத்துறை படுகொலை. இரண்டாவது, மதம் சார்ந்த விஷயங்களையும் வெளிப்படையாக பண்ணுறாங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் சிஜேயை பார்க்கிறோம், என்ஆர்சியை பார்க்கிறோம் இல்லையா? ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் நீ வீட்டுக்குள்ளே பெயர் தாங்கி முஸ்லீமாக இருந்துக்கோ, வீட்டை விட்டு வெளியே வந்தால் எங்களை போன்று எங்களுடைய கொள்கைக்கு ஒத்து இருக்கணும் என்று வெளிப்படையாக பேசுவதை பார்க்கலாம். இந்தியா என்பது இந்து நாடுன்னு வெளிப்படையாக பண்ணுறாங்க இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு என்று சொல்லும் பொழுது, கிடையாதுப்பா இது இந்து நாடு, உனக்கு தான் ஒரு நாடு பிரித்து கொடுத்துட்டோமே, நீ அந்த நாட்டுக்கு போக வேண்டியதான், நீ எங்களுடைய நாட்டில் என்ன செய்கிற என்றெல்லாம் இவர்கள் கேட்பதற்கான விலையம் எங்கே தரம போது? இந்தியா என்பது மதசார்பற்ற என்ற விஷயத்தில் கை வைக்கணும். ஜனநாயகத்தையும் குழி தோண்டி புதைக்கணும், மதசார்பற்றது என்பதையும் குழி தோண்டி புதைக்கணும். இது ரெண்டையுமே கையில் எடுத்துட்டா அவர்கள் விரும்புகின்ற இந்து ராமராஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய அகண்ட பாரதத்தை உருவாக்கிவிட முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அது ஒருபோதும் சாத்தியமில்லை என்று இருந்தாலும் அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய எதிர்ப்புகள் வந்தாலும், நிறைய கடுமையான கருத்துக்கள் வந்தாலும் அதையெல்லாம் காதில் போட்டுக்கிறது இல்லை. நான் என் கொள்கையில் சரியாக இருப்பேன்னு சொல்லி சென்று கொண்டிருப்பதை பார்க்கலாம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் உலகம் இந்தியா முழுக்க, குறிப்பாக சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள் எல்லாம் இந்த இந்தியாவிற்கும் அவர்களுக்குமான தொடர்புகள் என்ன என்பதை பேச வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம், இந்த இந்தியா முழுக்க நிறைய பள்ளிவாசல்களில் கொடியேற்றப்பட்டிருக்கும். அந்த கொடியேற்றி உரைகள் நிகழ்த்துகின்ற போதெல்லாம் பெரும்பாலும் இந்தியா சுதந்திரத்தில் கலந்து கொண்ட சுதந்திர வீரர்களை பற்றி சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. காரணம் என்ன சொன்னால், அவன் பேச போகிறதில்லை, அவன் இருக்கிறதை எதிர்மறையாக சொல்வதற்கு தயாராக இருக்கிறான். இப்போ இந்த நேரத்தில் நம்ம சத்தியத்தை நியாயத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நான் உரையுடைய இறுதியில் இன்ஷால்லா ஒரு 2 நிமிஷம் இந்த இந்திய வீரர்களை, சுதந்திர வீரர்களை இவர்கள் வரலாற்று திருப்பு செய்வதற்கான காரணம் என்ன, ஏன் இவர்களுக்கு அந்த இந்திய மன்னர்களின் முஸ்லீம் மன்னர்கள் மீது இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி என்பது பற்றிய ஒரு சில செய்திகளை இறுதியில் சொல்லுவேன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நம்ம தெளிவாக விளங்கி கொள்ளணும், இந்தியா சுதந்திரத்தில் மிகப்பெரிய பங்கு முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. இவருடைய தலைவரே சாவர்கரே சொல்லுவார். சாவர்கரே எரிமலை என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அருமையான சகோதர பெருமக்களே, இந்தியாவுடைய ஆரம்ப காலகட்டம், எதிரிகள் அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட அந்த சமயங்களில் முஸ்லீம்கள் எதிர்த்தது போன்று உலகத்தில் இந்தியாவில் எந்த சமயத்தை, எந்த கொள்கையை சேர்ந்தவர்களும் அவ்வளவு எதிர்க்கலை இல்லையா? அதாவது நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும், இந்திய சுதந்திர போரை 2 பாகங்களாக பிரிப்பார்கள். ஒன்று 1757 1857 100 ஆண்டுகள். இதில் முதல் சுதந்திர போர்னு எழுதுவாங்க வரலாற்றில். 1857 1947 வரைக்கும் 90 வருடங்கள் இது 2ஆம் சுதந்திர போர் என்று எழுதுவார்கள். இன்றைக்கி நம்ம வரலாறில் படிக்கின்ற எல்லா போராட்டங்களுமே 1857 பிறகு உண்டான 2ஆம் சுதந்திர போரில் தான் உருவானது. எல்லா இயக்கங்களுமே
நம்ம பெருசாக இன்னைக்கு பகத்சிங்கை பற்றி பேசுவோம் இல்லையா, சுபாஷ் சந்திர போஸை பற்றி பேசுவோம், மகாத்மா காந்தியை பற்றி பேசுவோம், சர்தார் வல்லபாய் பட்டேல், யாரையெல்லாம் இன்னைக்கு பேசப்படுகிறதோ இது எல்லாமே 1900களுக்கு பிறகு உருவானதை தவிர 1700லேருந்து 800 வரைக்கும் ஒரு இஸ்லாத்தை தவிர்த்து வேறு எந்த தலைவர்களையும் பார்க்க முடியாது. எரிமலை என்ற புத்தகத்தில் எழுதுவார், 1800களிலே 1857க்கு முன்பாக 1800களிலே ஆங்கிலேயர்களை இஸ்லாமியர்கள் எதிர்த்தது போன்று உலகத்தில் இந்தியாவில் வேறு எந்த சமய தலைவர்களும் எதிர்க்கலை. எல்லா மன்னர்களும் ஆட்சியில் இருந்தாங்க. இந்தியாவில் எல்லா சமயத்தை சார்ந்த மன்னர்களும் ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் முஸ்லீம்கள் கண்மூடித்தனமாக எதிர்த்தது போன்று வேறு சமயத்தில் தலைவர்கள் எதிர்க்கவில்லை என்பதாக சொல்வார் இல்லையா. அருமையான சகோதர மக்களே, காந்திஜி அவருடைய வார்த்தையில் சொல்வார், அவருக்கு நமக்கு மத்தியில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்துத்துவா கொள்கைக்கு நிறைய ஆதரவாக அவர் ஆரம்பத்தில் செயல்பட்டார்கள். பின்பு அதை புரிந்து கொண்டார் என்று இருந்தாலும் ஆரம்பத்தில் அவருடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை, திப்பு சுல்தானுடைய தலைமையில் இந்தியா ஓர் அணியில் ஆங்கிலேயர்களை எதிர்த்திருந்தால் 100 வருடங்களுக்கு முன்பே இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்கும். இந்தியாவுடைய மகாத்மா என்று அழைக்கப்படுகின்ற மகாத்மாவுடைய அண்ணல் காந்தியடிகளுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை. திப்பு சுல்தான் எதிர்க்கும் பொழுது, சிராஜுத்தௌலா எதிர்க்கும் பொழுது, ஹைதர் அலி, நவாப் பகதூர் ஷா இவர்களெல்லாம் எதிர்க்கும் பொழுது அவர்கள் தனியாகத்தான் எதிர்த்தார்களே தவிர இந்திய மக்கள் அனைவருமே சேர்ந்து எதிர்க்கலை. திப்பு சுல்தானை தலைமையாக வைத்து இந்தியர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்திருந்தால் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக 1947 1800களிலேயே இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்கும். துரதிருஷ்டம் என்னவென்றால் அவர்கள் எதிர்க்கும் பொழுது அவர்கள் மட்டுமே எதிர்த்தார்கள், பின்னிலைவுகளை மற்றவர்கள் யோசிக்கல. பின்னால் தான் குத்துது கொடையுது என்பதாக எல்லோரும் போராட்ட களத்திற்கு வந்தார்கள் என்பதாக கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த எரிமலை என்ற கிதாபில் சாவர்கர் எழுதுகிறார். 1750களிலேயே சிராஜுத்தௌலா விரட்டினார். ஏதாவது நான் சொல்றது என்னன்னு சொன்னா, சுதந்திரம் அடைவதற்கு 190 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கேன். 1947 சுதந்திரம் அடைகிறது. அங்கிருந்து 200 வருடங்களுக்கு முன்பு 1700களிலேயே 4 முறை பிளாசி போர்ல விரட்டி அடித்தார் சிராஜுத்தௌலா. அவர்களுக்கு தெரியும் இவர்கள் வர்றது வியாபாரத்துக்கு வர்ற மாதிரி தெரியல, நாட்டை நாசமாக்க வருகிறாள் என்பதாக விரட்டி அடித்தார். துரோகத்தின் வாயிலாக பிறகு அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அதே போன்று மைசூரை சார்ந்த ஹைதர் அலியா இருக்கட்டும், அவருடைய மகன் திப்பு சுல்தானாக இருக்கட்டும், மிக கடுமையாக எதிர்த்தவர்கள். அவர்கள் எதிர்க்கும் பொழுது இந்தியாவுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவர்கள் மட்டும்தான் எதிர்த்தார்கள். அது ஒரு மதம் சார்ந்த போராக பார்க்கப்பட்டது இல்லையா. திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயருக்கும் நடைபெறுகின்ற போர் என்பது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடைபெறுகின்ற போர், இதில் நமக்கு சம்பந்தம் இல்லை என்ற சிந்தனை அன்றைக்கு பரவலாக இருந்தது. அதனால போராட்ட களத்துக்கு யாரும் வரல. அருமையான சகோதர பெருமக்கள், அவருக்கு தெரியும் திப்பு சுல்தான் இவர்களை உள்ளே அனுமதித்தோம் என்றால் இந்த நாட்டை கூறு போட்டு விடுவார்கள் என்பது அவர்கள் தெளிவாக தெரிந்ததனால 1800களிலேயே கடுமையாக எதிர்த்தார்கள். அதனால காந்தியடிகள் சொன்ன வார்த்தை நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, திப்பு சுல்தானுடைய தலைமையில் இந்தியா சுதந்திர போராட்டம் நடந்திருந்தால் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்கும் என்று. இன்னைக்கு வரைக்கும் திப்பு சுல்தான் என்பது அவர்களுக்கு மிக இரத்தத்தில் உறைந்திருக்கிறது இல்லையா. வரலாற்று ஆசிரியர் தாம்சன் ரொம்ப அழகாக சொல்லுவார், நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது பூச்சாண்டி வந்துடுவான், சாப்பிடு 3 கண்ணை வந்துடுவான்னு சொல்கிற மாதிரி அன்னைக்கு திப்பு வந்துடுவான் அப்படின்னு பிள்ளைகளை மிரட்டி ஊட்டுவார்கள் பிரிட்டிஷ்கள். திப்பு எந்த அளவுக்கு அவர்கள் உள்ளத்தில் இரத்தத்தில் கரைந்திருந்தான்னு பாருங்க. இரத்தத்தில் திப்புவை பற்றிய பயம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னால், பிள்ளை சாப்பிடுகின்ற 2 வயசு 3 வயசு பிள்ளை கூட திப்பு வரான், திப்புட்டு பிடிச்சு கொடுத்துருவேன் சாப்பிடுன்னு சொல்லி திப்புவை சொல்லி இவர்கள் பிள்ளைகளை பயமுறுத்துகிறார் என்றால் அப்போ திப்புவுடைய பயம் அவருடைய உள்ளங்களில் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அதே வரலாற்று ஆசிரியர் தாம்சன் சொல்கிறார், 5வது மைசூர் போரில் திப்பு கொல்லப்பட்ட பிறகு ஷஹீதான பிறகு திப்புவுடைய சடலத்திலே கால் வைத்து அன்னைக்கு அந்த தளபதி சொன்னான், இந்தியா இஸ் அவர்ஸ், இனி இந்தியா எங்களுடையதுன்ட்டு. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அது வரைக்கும் அவனுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவதற்கான திராணி இல்லை. திப்பு உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் எந்த திப்பு சுல்தானை இவர்கள் இஸ்லாத்திற்கு இந்தியாவுடைய எதிரிகளாக காட்டுகிறார்களோ, இந்துக்களுக்கு எதிராக காட்டுகிறார்களோ, பல்லாயிரம் இந்துக்களை கொலை செய்தார் என்பதாக திப்பு சுல்தானை இன்றைக்கு வரலாறு பேசுகிறதோ, பல கோயில்களை திப்பு சுல்தான் இடித்தார் என்பதாக இந்திய வரலாறு இன்னைக்கு சொல்லுகிறதோ, அந்த திப்பு சுல்தானை பற்றி சொல்லப்படுகிறது. அவன் இருக்கிற வரைக்கும் இந்தியா எங்களுடையதுன்னு சொல்லுகின்ற திராணி பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஆங்கிலேயர்கள் ஏற்படலை. அவன் இறந்த பிறகுதான் அவன் முடிவுக்கு வரா, இனி திப்புவை போன்று நம்மளை யாராலும் எதிர்க்க முடியாது. எதிரிகள் கொஞ்சம் கொஞ்சம் முளைக்கலாம், ஆனால் திப்பு எதிர்த்தது போன்ற மூர்க்கத்தனமாக நம்ம எதிர்க்க இந்தியாவில் ஒரு பய கிடையாது. இந்தியா இனி எங்களுடையது என்ற வார்த்தை அதற்கு பிறகு அவனுடைய நாவிலிருந்து வருகிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அதே போன்றுதான் 1750களில் கடுமையாக எதிர்த்தவர் பகதூர் ஷா. அவரோட பிள்ளைங்க கூட இன்னைக்கு கூட பேசினாங்க சுதந்திர தினத்தில் பள்ளிவாசல். கண்ணியமான சகோதர பெருமக்களே இல்லையா,
நிறையா கடுமையாக செயல்படுகிறார் என்பதாக இவர்களை பிடித்து ரங்கூனில் சிறைபிடிக்கிறார்கள். நான் இந்த செய்தி சொல்கிறதும் கிட்டத்தட்ட 1700 நடந்தது தான். 1900க்கு பிறகு நடந்தது தான் நம்ம நிறைய படிக்கிறோம். அது எதையுமே நம்ம மறுக்கலை. ஆனால் 1700 800களிலே முஸ்லீம்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். பகதூர் ஷாவை பற்றி ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ரங்கூனில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் நாவலிருந்து வந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு சாதாரணமான ஆள் நாவலிருந்து வந்தால் கூட பரவாயில்ல. ஒரு அரசர் பேசுகிறார். காலை உணவு வருகிறது. ஹட்சன் உணவு கொண்டு வருகிறார். ஒரு தாம்பாளத்தில் சிவப்பு மூடி போட்டு கொண்டு வரப்படுகிறது. துணியை தூக்கி பார்த்தா தன்னுடைய 2 மகன்களுடைய தலையை வெட்டி கொண்டு வரப்படுகிறது. அருமையான சொல்கிற கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. ஹட்சன் யோசிச்சா நம்ம அந்த பையனை கையில் கொண்டு வந்தா கதறி அழுவாருண்டு. ஆனால் அதுக்கு மாற்றமாக இருக்கிறது. அவனே வாயை திறந்து கேட்டா, என்னப்பா உன் பையனை கொண்டு தலையை கொண்டு வந்துருக்கிறோமே, கவலைப்படலையா, கொஞ்சம் கூட அழுகலையா, நீங்கள் என்ன அவ்வளோ கல் நெஞ்சக்காரரா? இல்லை, பையன் கையில் சின்ன காயப்பட்டாலே நமக்கு துடிக்குது. ஒரு 2 பையனை தலையை கொய்து தலை மட்டும் கொண்டு வந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையான்னு கேட்டபோது, அருமையான சகோதர மக்களே, இங்கே தான் இஸ்லாம் வெளிப்படுகிறது. நான் இன்னொரு செய்தியை கூடுதலாக சொல்வேன். முஸ்லீம்கள் ஏன் இவ்வளவு கடுமையாக இந்தியாவை ஆங்கிலேயர்கள் எதிர்த்தார்கள் என்பதென்றால் இது கொள்கையோடு சம்பந்தப்பட்டது. கொள்கையோடு இந்த இஸ்லாத்துடைய கொள்கை என்பது நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கான நான் ரப்புக்கு மட்டும்தான் அடிமை, நான் ரப்பை தவிர யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் என்பதுதான் என்னுடைய கொள்கை. நீ கண்டவனுக்கெல்லாம் தலை வணங்க சொல்ற, நான் எப்படி தலை வணங்க முடியும்? அருமையான சகோதரர், இன்னைக்கு இந்தியாவுடைய அதே பிரச்சனை தான். தாய் மண்ணே வணக்கம் சொல்வதில் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அதுதான் பிரச்சனை. எங்களுடைய நாவிலிருந்து வந்தே மாதரம் வராது. அதனால இந்தியாவுக்கு எதிரிகள் நாங்கள் இல்லை. வந்தே மாதரம் என்றால் தாய் மண்ணே வணங்குகிறோம். நாங்கள் ஏன் வணங்குகிறோம்? எங்களுடைய தாயை கூட நாங்கள் வணங்க மாட்டோமே. என்னுடைய தாய், அவளுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது. அவள் அனுமதி கொடுத்தா தான் நான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அவளுடைய அனுமதி இல்லாமல் நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஆனால் அந்த தாயை கூட நாங்கள் வணங்க மாட்டோம். எங்களுக்கு அனுமதி இல்லை. வணங்குவது என்பது ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான். சும்மா வண்டியில் ஒட்டுறதுக்கான வார்த்தை அல்ல. அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு சும்மா ஃபேஷனாக நம்ம ஆளுங்க ஒட்டிட்டு இருக்காங்களே, அது கிடையாது. இந்த வார்த்தை உள்ளத்தில் இருக்கணும் இல்லையா? வண்டியில் ஒட்டுறது ஒரு நல்ல வாசகம் வேணும். அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு ஒட்டுவான், பார்க்குறவனுக்கெல்லாம் பயப்படுவான் இல்லையா? வண்டியில் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு யாரை பார்த்தாலும் பயப்படுறது. அருமையான சகோதர பெருமக்களே, அப்படி கிடையாது. ரப்புக்கு மட்டும்தான் நம்ம அஞ்சுவோம், ரப்புக்கு மட்டுமே அடிபணிவோம். நீ கண்டவனுக்கெல்லாம் அடிபணிய சொல்ற, நீ என்னுடைய நாட்டுக்கு வேண்டாம் இல்லையா? கூடுதலாக ரமதான் ரபீல் அவல் வருகிறது. ரசூலுல்லாஹை பற்றி ரசூலுல்லாஹை புகழும் பொழுது கூட சில விமர்சனங்கள் நமக்குள்ளேயே வரலாம். அருமையான சகோதர பெருமக்களே, 1100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ரசூலுல்லாஹை ரப்புன்னு சொன்ன ஒரு முஸ்லீம் உலகத்தில் கிடையாது. இன்னைக்கு 250 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் முஹம்மதையும் நாங்கள் ரப்பா ஆக்கிட்டோம், முஹம்மது எங்களுக்கு ரப்பு என்று சொல்கின்ற ஒரு முஸ்லீமை பார்க்க முடியுமா? கிடையாது. எங்களுக்கு முஹம்மது என்பது முஹம்மது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் எங்களுடைய தலைவர். அவள் நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள அவரும் அனுமதிக்கலை. சரி, இப்போ செய்திக்கு வருவோம். இந்த கொள்கை தான் இஸ்லாமியர்களை போராட்ட காலத்திற்கு தீவிரமாக அழைத்தது. அப்போ அந்த பகதூர் ஷா சொன்ன வார்த்தை, அருமையான சகோதர பெருமக்களே, ஷஹீதுகளுக்கு நாங்கள் ஒருபோதும் அழமாட்டோம். என் பையன் ஏதோ உடம்பு சரியில்லாமல் இறந்துருந்தா இல்லையா, இன்னைக்கு கொரோனாவில் இறக்குற மாதிரி, காய்ச்சல் வந்து இறக்குற மாதிரி, ஹார்ட் அட்டாக்ல இறக்குற மாதிரி அப்படி இறந்துருந்தா நாங்கள் அழுவோம். என் பையன் ஷஹீது, தாய் நாட்டுக்காக வேண்டி உயிரை விட்டு இருக்கிற என்னுடைய பையனுக்கு நான் எப்படி அழுவேன்? அப்படி அழுவது என்பது என்னுடைய இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரானது. அதனால் ஒருபோது என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் அழமாட்டேன் என்பதாக பகதூர் ஷாவுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை. கண்ணியமான சகோதர பெருமக்களை, யோசித்து பாருங்கள், எதனால் கொல்லப்பட்டார்கள்? மன்னர் என் நில பிரச்சனையா இல்லையா? அவர்களுக்கு என்ன கொள்கை ரீதியான பிரச்சனையா? செய்தி என்னன்னு சொன்னா, என்னுடைய நாட்டிலிருந்து நீ வெளியேறணும், முடியாது, கடுமையாக எதிர்க்கிறோம், சிறைக்கு செல்கிறார், 2 மகன்கள் கொல்லப்படுகிறார்கள், என்னுடைய பையன் ஷஹீதா இருக்கிறான், ஷஹீதுகளுக்கு நாங்கள் அழமாட்டோம், உன்னை போன்ற கோழைகளுக்கு நாங்கள் அழமாட்டோம் என்பதாக பகதூர் ஷா சொன்னார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, திகைச்சு போனா. பகதூர் ஷாவை அள வைக்கணும், பகதூர் ஷாவை கவலைப்படுத்தணும் என்ற எண்ணத்தில் வந்த சிறை அதிகாரி ஹட்சன் அவங்க தலை குனிஞ்சு இவனிடத்துல பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து வெளியேறிய வரலாறுகள் இருக்கிறது. கண்ணியமான, இதெல்லாம் எப்போ நடந்தது? 1900களுக்கு பிறகு இல்லை, 1800களுக்கு பிறகு, முன்பு 1757 நடைபெற்ற வரலாறு இது. தூக்கு மேடையில் நிற்கும் பொழுது பாக்கெட்லேருந்து கொஞ்சம் மண் எடுக்கிறார். அதாவது இந்த மாதிரி நபர்கள் முஸ்லீம்களுக்கு தான் தேசபக்தி இல்லை. இந்தியா, அதாவது ஆட்சியாளர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுகிறோம், நம்ம எல்லாம் பாகிஸ்தானிகள் சொல்கிறாங்க. நமக்கு இந்தியாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லலை. நம்முடைய நாவிலிருந்து ஏன்பா இப்படி ஒரு மோசமான ஆட்சி செய்கிறேன்னு கேட்டால், இல்லை நீ இந்தியாவுடைய எதிரி, நீலாம் பாகிஸ்தானி சொல்கிறார்களே. நம்முடைய மூதாதையர்கள் இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்க. பாக்கெட்லேருந்து மண்ணை எடுக்கிறார்.
நான் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு என்னுடைய கபரிஸ்தானில் நாம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல என்னுடைய தாய்மனுடைய மண்ணை போட்டு நீங்கள் அடக்கம் செய்யுங்க என்பதாக இவர் ரங்கூனுக்கு செல்லும் பொழுதே தான் பிறந்த ஒரு இந்தியாவுடைய மண்ணை எடுத்து சென்ற வரலாறுகள் பகதூர் ஷாவிற்கு சொந்தமானது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் இஸ்லாமிய வரலாறுகள் எடுத்து பாருங்க. குறிப்பாக முஸ்லீம்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அதாவது 1900களுக்கு முன்பு, நான் 1900க்கு பிறகு சொல்லலை, 1900களுக்கு முன்பு ஆங்கிலேயருடைய 3 அஜெண்டா. ஒன்று, குரானை இல்லாமலாக்கணும், குரானை முழுமையாக எரித்தாகணும். இரண்டாவது, அதாவது ஆலிம்கள் முல்லாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய உலமாக்களை தீர்த்து கட்டணும், சமுதாயத்திலிருந்து ஒழிக்கணும். மூன்றாவது, உலமாக்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய மதரசாக்களை இல்லாமலாக்கணும். இந்த 3 நம்ம செஞ்சிட்டோம் சொன்னால் முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த விடுதலை உணர்வு குறைஞ்சிரும். 1864லேருந்து 1867 3 வருஷத்தில் மட்டும் சுமார் 3 லட்சம் குரான் பிரதிகளை எரித்திருக்கிறார்கள். 3 லட்சம் குரான் பிரதிகளை எதிர்த்திருக்கிறார்கள் பிரிட்டிஷ்கள். எதனால் எரிச்சா? 3 லட்சம் குரான் பிரதி என்னுடைய கிறிஸ்தவத்துக்கு எதிராக இந்த குரான் பேசுகிறது என்பதாக எரித்தானா? என்னுடைய ஈசாயை கடவுள் இல்லை என்று சொல்கிறது என்பதனால் எதிரிச்சானா? கிடையாது. இந்த குரான் தான் இவனை சுதந்திரத்தின் பக்கம் அழைக்கிறது. இந்த குரானை அடிப்படையாக வைத்து தான் இந்த முல்லாக்கள், இந்த உலமாக்கள் முஸ்லீம்களை போராட்ட களத்துக்கு அழைக்கிறார்கள். எனவே குரானை இல்லாமலாக்கணும் என்று ஒரு 3 வருஷத்தில் 3 லட்சம் குரானை எரித்தார்கள். 40,000 உலமாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். வரலாறுல இருக்கிறதா? நம்ம சொல்லும் போது ஷஹீதாக்கப்பட்டார்கள். 40,000 உலமாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஏராளமான மதரசாக்கள் தரைமட்டமாக்கப்பட்டது. மதரசாக்கள் இருந்தால் முல்லாக்கள் வெளிவருகிறார்கள். இந்த முல்லாக்கள் தான் ஜும்மாவுடைய மேடைகளில் மக்களுக்கு மத்தியில் சுதந்திர போரை பற்றி பேசுகிறார்கள். இந்த மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தையில் போன்று போராட்ட காலத்துக்கு வருகிறார்கள். இந்த மக்களை தவிர்க்க வேண்டும் என்றால் முல்லாக்கள் இல்லாமலாக்க வேண்டும், முல்லாக்கள் இல்லாமலாக்க வேண்டும் என்றால் மதரசாக்கள் இல்லாமலாக்க வேண்டும் என்பதாக சொல்லி இந்த 3 வருஷத்தில் மட்டும் மிக கடுமையாக செய்திருக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர் தாம்சன் சொல்கிறார், முஸ்லீம்களுக்கு எதிராக அவ்வளவு கடுமையான அதாவது அத்துமீறல் ஆங்கிலேயர்கள் மூலமாக ஏற்பட்டது. குறிப்பாக உலமாக்கள் குறிவைத்துக் கொள்ளப்பட்டார்கள். வரலாற்றில் ஒரு செய்தி கூட படிக்கிறோம். பக்கத்தில் கூனி பசார் கூட ஜும்மாவுடைய உடைகளில் கடுமையாக ஜும்மாவை பற்றி, போராட்ட காலத்தை பற்றி, இந்திய சுதந்திரத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொறுத்து கொள்ள முடியாமல் அங்கு பிரிட்டிஷ்காரர்கள் சரமாரியாக சுடப்பட்டு அந்த பகுதியே இரத்தக்கரையானதுனால கூனி பசார், உருதுல ஹூன் என்றால் ரத்தம், பசார் என்றால் பசார், கடைவீதி, இரத்த கடைவீதி என்பதாக இந்த ஹூனி பசார் என்ற பெயர் வந்ததற்கான பின்னணியும் இந்த வரலாற்றை பதிவு செய்கிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, தேவபந்துடைய இந்தியாவுடைய தாய் மதரசா தேவபந்து மதரசா 24 ஃபத்வாக்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வெளியிடுகிறார்கள். உன்னுடைய ஆடையை நாங்கள் அணிய மாட்டோம், உன்னுடைய ஆடைகளை நாங்கள் அணிய மாட்டோம், நீ பேசுகின்ற பாஷை நாங்கள் பேச மாட்டோம். 75 வருஷம் ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் முஸ்லீம்கள் கல்வியில் பின்தங்கி இருப்பதற்கான காரணமும் கிட்டத்தட்ட அந்த ஃபத்வா தான் இல்லையா? நீ பேசுகின்ற பாஷையை நாங்கள் பேச மாட்டோம் இல்லையா? மஹமூதுல் ஹசன் அந்த மதரசாவுடைய முதல்வர் பாணி இருக்கிறாரு, அவரை பற்றி ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஆங்கிலேயர் மேலே பட்டுட்டா உது செய்வார்கள், அவ்வளவு வெறுப்பு. ஆங்கிலேயர் தொட்டுட்டாலே என்னுடைய அசலை ஒழு முடியாது. நாய் பன்றி தட்டால் தான் ஒது முடியும் இல்லையா? ஒரு மனிதர் தொட்டால் ஒழு முடியாது. மஹமூதுல் ஹசன் சொல்கிறார், உன் கையை மேலே பட்டா நீ நஜீஸ், நான் உது செய்வேன் என்பதாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார். கதர ஆடைகள் மட்டும்தான் முஸ்லீம்கள் அணியணும். கதரை ஆடை அணியாத திருமணங்களுக்கு உலமாக்கள் முல்லாக்கள் செல்லக்கூடாது, தஃப்தர் செல்லக்கூடாது என்பதாகலாம் ஃபத்வா கொடுத்தார்கள். இதுவெல்லாம் முஸ்லீம்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் மீது இருக்கின்ற வெறுப்பு இல்லையா? எப்படியாவது இந்தியா சுதந்திரம் அடைந்து விடாதா என்ற ஒரு ஆவல். இறுதியாக 1867 அவர் சிறையிலிருந்து வெளியே வரும் பொழுது 1919 அவர் சிறையிலிருந்து 3 வருஷம் சிறையில் இருக்கிறார். 3 வருஷத்துக்கு பிறகு சிறையிலிருந்து வரும் அவரும் அவரோடு ஹுசைன் அகமது மதனி மதரசாவுடைய துணை முதல்வர் 2 பேரும் 3 வருஷம் சிறையில் 4 வருஷம் சிறையில் இருக்கிறாங்க. சிறையிலிருந்து வெளியே வரும் பொழுது அதுக்கப்புறம் போராட்ட காலத்தை மாற்றுவதற்காக முடிவு செய்கிறார்கள். அது வரைக்கும் வேறு மாதிரியான இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் இருந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு வெளியே வரும் பொழுது இனி நம்முடைய தலைமையில் இந்த சுதந்திர போராட்டத்தை கொண்டு போகவனா வேறு ஒருத்தரை தலைவராக நியமிக்கலாம் என்பதாக முடிவு செய்யப்படுகிறது. யாரை தலைவராக முடிவு செய்யலாம், போராட்ட காலத்திற்கு யாருடைய தலைமையில் இந்திய சுதந்திர போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் என்று முடிவு வரும் பொழுது தான் இந்த மஹமூதுல் ஹசன் அவர்கள் ஒரு மஷூரா கொடுக்கிறார்கள். நம்ம சிறையிலிருந்து வரும் பொழுது சவுத் ஆப்பிரிக்காவில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றுவிட்டு ஒரு இளைஞர் வந்திருந்தார். அவர் யார் என்று சொல்லிட்டு அவரை அழைத்து அவரிடத்தில் பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. மகாத்மா காந்தியடிகளை கை காட்டியது மஹமூதுல் ஹசன். அருமையான சகோதரி பெருமக்களே, அருமையான சகோதரி, இப்படி நிறைய செய்தி, 1 2 அல்ல. நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொன்னேன் இல்லையா, அந்த செய்தியோடு நான் முடிக்கிறேன். இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மீது இவர்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்புன்னு சொன்னால், அடிப்படையில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மீது வெறுப்பு இல்லை, நம்மின் மீது வெறுப்பு.
நம்ம இந்த இந்தியாவிலிருந்து இல்லாமல் ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறானே, நம்முடைய மூதாதையர்களின் மீது அவதூறுகள் பரப்புவது. அவுரங்கசீப்பின் மீதோ அதாவது திப்பு சுல்தானின் மீதோ இவர்கள் அவதூறு பரப்புவதற்கான காரணம், முகலாய ஆட்சியாளர்களாம் மோசமானவர்கள் என்று சொல்வதற்கான காரணம், இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முஸ்லீம்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று இவர்கள் சொல்வதற்கான காரணம் என்ன? இது எங்கிருந்து ஆரம்பிக்குன்னு சொன்னால், அவர்கள் சென்று விட்டார்கள், அவர்கள் கபர்களுக்கு சென்று விட்டார்கள். இனி திப்பு சுல்தானை பேசுறதுனால திப்பு சுல்தானுக்கு எதுவும் ஆக போறதில்லை, அவுரங்கசீபை பற்றி பேசுவதனால் அவர்களுக்கு ஆக போறதில்லை. ஆனால் அவருடைய வழித்தோன்றல் என்று சொல்லுகின்ற நாம பாதிக்கப்படணும் என்பதனால இவர்கள் பேசுகிறார்கள். ஒரு உதாரணத்தோடு நான் சொல்வேன். ஒரு பரம்பரை வீடு, நான் என்னுடைய சித்தப்பா பசங்க என்னுடைய பெரியப்பா பசங்களாம் அந்த வீட்டில் இருக்கிறோம். இப்போ எனக்கு அண்ணன் தம்பிங்க கூட. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன், இந்த வீடு என்னுடைய தகப்பனாருடையது, நான் மட்டும் இந்த வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணணும், என்னுடைய சித்தப்பா பசங்களை பெரியப்பா பசங்களை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றணும்னு சொன்னால் நான் ஒரு பரப்புரையை செய்கிறேன். இந்த வீடு என்பது பரம்பரை வீடு கிடையாது, இது என்னுடைய தகப்பனாரோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, இடம் வாங்கினது என்னுடைய தகப்பனாரு, வீடு கட்டினதுக்கு முயற்சி பண்ணது பூரா என்னுடைய தகப்பனாரு, இந்த வீடு கட்டினதில் என்னுடைய சித்தப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் எந்த பங்கும் இல்லை, இது முழுக்க முழுக்க என்னுடைய தகப்பனாருடைய ரத்தம், என்னுடைய தகப்பனாருடைய ரத்தத்தில் இந்த வீடு உருவானுச்சுன்னு நான் சொன்னேன்னு சொன்னால், எனக்கு என்னுடைய சித்தப்பாவின் மீதோ பெரியப்பாவின் மீதோ வன்மம் இல்லை. அவர்களை வெளியேற்றி விட்டால் அவருடைய பசங்களும் தானாக வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க. அதான் இந்த விஷயத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்திய சுதந்திரத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒரு பரப்புரையை திரும்ப திரும்ப பரப்பினோம் என்றால், அப்போ உங்களுக்கு என்னப்பா இங்கே உங்களுக்கு என்ன வேலை, இந்த நாட்டில் உங்களுக்கு என்ன வேலை என்ற கேள்வி சாதாரணமாக எழுந்துவிடும். அதன் மூலமாக உங்களுக்கு தான் ஒரு நாட்டை பிரித்து கொடுத்துட்டோமே, உங்கள் நாடுகளுக்கு சென்றலாமே, உலகத்தில் 52 இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது, அங்கே போய் தஞ்சம் புக வேண்டியதானே, எதற்கு எங்களுடைய நாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற கேள்வி இதோடு சேர்ந்து கொள்ளும் என்பதனால தான் இப்படி ஒரு பரப்புரையை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பதை பார்க்கலாம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நம்ம நிறைய பேசணும், இது நம்ம நிறைய ஆய்வு செய்யணும். குறைந்தபட்சம் நம்முடைய இளம் சந்ததிகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு இந்திய சுதந்திர போரில் கலந்து கொண்டு முஸ்லீம்களுடைய வரலாறுகளை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. வரலாறுகளை நம்ம மறந்தோம் என்றால் நாம் இருக்கின்ற இடம் இல்லாமலாகி விடுவோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய ரசூலும் இந்த ஷரியத்தை எந்தளவுக்கு பேணுதலாக வாழ சொல்கிறானோ அது போன்று வாழ்வதற்கும், குறிப்பாக நம்முடைய மூதாதையருடைய வரலாறுகளை படிப்பதற்கும் பரப்புவதற்குமான நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.